அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை. நீங்கள் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பகவதி பீடத்தில் பயிற்சி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மெய்ப்பொருள் பயிற்சி, இறைவனை வந்து அடையிறதுக்கான பயிற்சி வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுதான் வந்து நம்ம இப்போது அதை பற்றி பேசுகிறோம். இந்த பயிற்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இறைவன் அடையக்கூடிய ஒரு அற்புதமான முறையில் வந்து நம்ம சித்தர்கள் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கலாம். இப்போ இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நிறைய இடத்துல போயிருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. அந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க, அதை செஞ்சுட்டு வருவீங்க. ஆனால் அந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்கும். ஒன்று அது என்ன ஏது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சில விஷயங்கள் வந்து தெளிவாக புரியும். இப்போது சித்தர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது வந்து அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள், அஞ்செழுத்தில் ஓரெழுத்தை அறிந்து கூற வல்லிரே அஞ்சல் அஞ்சல் என்ற நாதம் அம்பலத்தில் ஆடுமே. இப்போது அந்த பாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த அஞ்செழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓர் எழுத்து தான் முக்கியமான எழுத்துன்னு சொல்கிறாங்க. அந்த ஓர் எழுத்து என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஓர் எழுத்து வந்து நாவாக இருக்குமா, மாவாக இருக்குமா, இல்லைனா வந்து சீயாக இருக்குமா, இல்லை யாவாக இருக்குமா, இல்லை வாவாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, அது முக்கியமான ஒரு உபதேச பொருளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மா அப்படின்ற ஒரு எழுத்து. இந்த மா வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் ஆக்கக்கூடிய சக்தியாகவும் அழிக்கக்கூடிய சக்தியாகவும் இருக்குது. பஞ்சாட்சரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மா வந்து நீர் அம்சத்தை உடையதாக இருக்கும். நான் வந்து நிலத்துடைய அம்சமாகவும், நீர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து மாவுடைய அம்சமாகவும் சித்தர்கள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த நீரோடைய அம்சன்றது பார்த்திங்கன்னா, இந்த உலக உற்பத்தி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லி திருவள்ளுவர் பெருமான் எழுதியிருப்பார். அந்த நீரின்றி அமையாது உலகு அப்படின்போது நம்ம இந்த உயிர்கள் தோன்றத்துக்கு காரணமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நீர் தான். இந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா நான்கு விதமான நீர்கள் வந்து இருக்குது. ஒன்று கடல் நீர், இன்னொன்று மழை நீர், இன்னொன்று ஊற்று நீர், இன்னொன்று ஆற்று நீர். இப்போ இந்த 4 விதமான நீர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே இருக்குது. இதே 4 விதமான நீர் வந்து நம்ம உடலில் இருக்குது. உடலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேர்வை வந்து ஒரு நீர், ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர், சிறுநீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர், கண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர். ஸோ இந்த 4 நீருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடு கனெக்ட் ஆகிருக்கும். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். இப்போ அந்த அடிப்படையில் இந்த மா அப்படின்றது இந்த உலகம் ஃபுல்லாக வந்து நீராக வியாபிச்சு இருக்கிறதுனால நமக்கு சக்தியின் வடிவமாக இருக்குது. அப்போ இந்த மாவை வந்து நம்ம சரியான முறையில் இந்த பயிற்சி கிளாஸில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து அந்த மா அப்படின்ற விஷயத்துக்கான உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கலாம். இதான் வந்து சுற்றிங்கன்னா இவர் நம்ம சிவவாக்கியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான பாடல் ஒன்று பாடுவார். அந்தி மாலை உச்சி 3 மாடுகின்ற தீர்த்தமும் சந்தி தர்ப்பணங்களும் ஜபங்களும் சிந்தை தேயும் ஞானமும் தினம் ஜெபிக்கும் மந்திரம் நல்லதோர் மந்திரம் எந்தன் நாம ராம 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 நாமமே. இந்த ராமா அப்படின்ற அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த ராமா அப்படின்ற வார்த்தை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம வாசி யோகத்தில் இந்த ராமா மந்திரத்தை எப்படி செஞ்சால் நமக்கு பலன் தரும் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒன்று இடம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பொருள், இன்னொன்று வந்து ஏவல். இப்போ இடம் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய இருப்பிடம். அந்த இருப்பிடம் எதில் இருக்குது, எப்படி இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் வந்து அந்த அடிப்படையில் நம்ம பொருள் தெரிஞ்சுக்கலாம். பொருள் தெரிஞ்சுக்கிட்டோம், இடம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஏவல், அதை எப்படி நம்ம முயற்சி பண்ணி அடையிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ராமா மந்திரத்தை அடுத்து வரக்கூடிய பயிற்சியில் வந்து வாசியாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இந்த வாசியை வந்து நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி, காட்டி கொடுக்குற மாதிரி நீங்கள் லிங்கத்து மேலே, அதாவது இடம் என்பது வந்து நம்மளுடைய மனம் இருக்கக்கூடிய இடம், பொருள் என்பது வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் இருக்கக்கூடிய இடம், ஏவல் என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசி செய்யக்கூடிய முறை. இந்த 3த்தையும் நம்ம இப்போது உங்களுக்கு அடுத்த கட்டத்தில் வந்து கிளாஸில் நம்ம செய்து காட்ட போகிறோம். உங்களுக்கு அது எப்படி செய்யணுன்றதையும் சொல்ல போகிறோம். அப்போ அந்த இடத்தை தெரிஞ்சுக்கின்னு, பொருளை தெரிஞ்சுக்கின்னு, ஏவை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் அது எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா
ஒரு ராக்கெட் இருக்குது, அந்த ராக்கெட்டை வந்து வடிவமைச்சு அதுக்கு தேவையான அந்த ஃபியூலை வந்து நிரப்பி இந்த சந்திராயனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா அது பயணிக்குது. ஸோ சமீபத்தில் கூட நம்ம அதை வந்து சக்ஸஸாக வந்து லேண்ட் ஆனதாக நம்ம பார்க்குறோம். ஸோ வெளியில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னா அதே தான் உள்ளவும் நமக்கு நம்மளுடைய சிவத்தன்மையும் சமாதி நிலையும் இறைத்தன்மையும் நம்ம அடையிறதுக்கு ஒரு அற்புதமான வழிமுறையை சித்தர்கள் நமக்கு வந்து இந்த பாடலில் நிறைய கொடுத்துருக்காங்க. திருமூலர் கொடுத்துருக்காரு, சிவவாக்கியர் கொடுத்துருக்காரு, அகத்தியர் கொடுத்துருக்காரு. எண்ணற்ற மகான்கள் வந்து அடைஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையில் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து இந்த சிவவாக்கியர் கொடுத்த இந்த மந்திரத்தை தான் நம்ம வந்து பயன்படுத்தி இந்த இடத்தையும் பொருளையும் அதே மாதிரி வந்து ஏவலையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயணிக்க போகிறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான பலன்களை வந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேர்ந்தார்க்கு. இந்த வாசியோகம், இந்த வாசியோகத்தை செய்யக்கூடிய முறை, இதை அடையக்கூடிய தன்மையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அரிதாக தான் இன்றைக்கி உலகத்தில் காணப்படுது. அப்படி பார்க்கும்போது அது யாருக்கு வாய்க்கணுமோ அவங்களுக்கு வாய்ச்சிச்சின்னா கட்டாயம் அவங்க அதை செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து இந்த வாசியோகம் பெற்றுத்தரும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ இடம் வந்து என்னன்னு பார்த்தா மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. மனம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது பிரம்மம் அப்படின்றது வந்து படைப்புன்னு அர்த்தம். இது அண்டத்தில் படைச்சுங்கிறதுனால அதை வந்து நம்ம பிரபஞ்சம் சொல்கிறோம். படைப்பாட்டில் வந்து பிரபஞ்சம் சொல்கிறோம். பிண்டத்தில் எது படைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மனம் தான் வந்து டெய்லி படைக்குது. காலையில் நீங்கள் ஏஞ்சிங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்யறதுக்கு சிந்திக்கிறதுக்கு காரணமாக இருக்குது பிரம்மம். அந்த பிரம்மம் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மம். ஒரு மனுஷன் நல்லா தூங்கி அவன் வந்து பார்த்திங்கன்னா கண் விழிக்கும்போது அந்த பிரம்மமாகப்பட்டது அவனுக்கு விழிப்பாகுது. அந்த மனமாகப்பட்டது ஒரு காட்சியை பார்க்குது. அந்த காட்சியிலேருந்து தொடங்குது அந்த நாள். அந்த அடிப்படையில் அந்த காட்சியை வந்து அவன் பார்க்க அவன் சிந்தித்து இதை செய்யணும், இதை விட்டுட்டோம், இதை செய்யணும், இல்லை இதை பண்ணணும், இப்படி நல்லா இருக்கும் சொல்லி ஒவ்வொரு காட்சியாக அவனுக்கு காட்டப்படுது. அந்த இடத்த வந்து நம்ம மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. அந்த மெய்ப்பொருளை நம்ம சரியான முறையில் அந்த மனதை வந்து நம்ம படைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இடம் தெரிஞ்சிடும். இந்த மனதை வச்சு நம்ம இறைவனை எப்படி அடையிறதுன்னு தெரிஞ்சலாம். இந்த மனம் வந்து வெளி உலக காட்சிகளே பார்க்குது, வெளி உலக வாழ்க்கையை வந்து நாடுது, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தையே வந்து வேணும்னு சொல்லி அடம் பிடிக்குது. உள்முகமாக இந்த மனதை வந்து நம்ம திருப்பணும் அப்படின்னா அது பண்ணக்கூடிய விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா இறை சொரூபம், இறைநிலை. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தானே சிவமாய் அமர்ந்திருந்தானேன்னு சொல்லி சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல தன்னிலையை பற்றி சொல்லியிருப்பாங்க. தான் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த மனமாகப்பட்டதை நம்ம முதல்ல அறிஞ்சிக்கணும். இது வந்து நம்மளுடைய கண்களில் மணியாக இருக்குது. அந்த மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா மனமாக இருக்குது. இந்த பஞ்சாட்சர தத்துவத்தில் யா மனம் சொல்லுவாங்க. அந்த யா வந்து வெட்டவெளியாக இருக்கும். அந்த வெட்டவெளியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மா அப்படின்னு தத்துவத்தில் நீரோட கலர் வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரம், கடலுடைய அந்த நீர் பார்த்திங்கன்னா ப்ளூ. ஸோ இப்போ நம்மளுடைய கண்களில் இருக்கக்கூடிய பிண்டத்தில் இருக்கக்கூடியதை அண்டத்தில் இருக்கிறத கனெக்ட் பண்ணி பாருங்கள். கட்டாயம் அதுக்கான விஷயம் தெரியும். மனமாகப்பட்டது நம்மளுடைய பிரம்மமாக இருக்கிறதுன்றதை கண்கூடாக பார்க்கலாம். அதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். அதை தெரிஞ்சு அடுத்தது இடத்தையும் அதுக்கப்புறம் ஏவலையும் நீங்கள் தெரிஞ்சிக்கிங்கன்னா கட்டாயம் சிவத்தை அடையலான்றது தான் இந்த பதிவின் நோக்கம். நன்றி.